சாமி வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. இது நான் தேனிலேருந்து பேசுறேன். இந்த சொல்லுங்க. இது கர்ண இதுன்னு சொல்லி கருண. கர்ண இசினின்னு சொல்லி ஆ, விளம்பரம் பார்த்தேன். ஆமாய்யா. அது எப்படிங்க சாமி? நீங்க என்ன எச்சினி பண்ணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. சரி, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்க்குறீங்க ஐயா? இது சம்மந்தமாக ஏதாவது அனுபவம் இருக்கா? அதை சொல்லுங்க. 14 வருஷம் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். மாந்திரி வேலை. மாந்திரி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெரி குட் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. தாத்தா பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா. அதே அதை எடுக்கணும், உபாசனம் எடுக்கணும். சரியா. அதே கேட்குறேன். நம்ம எந்த ஊர் சாமி? நான் கள்ளக்குறிச்சி ஐயா. கள்ளக்குறிச்சிங்களா? சரிங்க சாமி. கள்ளக்குறிச்சியே மாவட்டம் தான், கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா. சரிங்க சாமி. அதே எப்படிங்க சாமி? எச்சினி பற்றி நான் சொல்கிறேன். இப்போ எச்சினின்னா என்னன்னு தெரியுமா ஐயா? எச்னினா நான் இது வரைக்கும் நான் உங்க அனுபவத்தை உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் சொல்லுங்க. நான் ஏன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இப்போ கேட்குறேன். இல்லை, அதாவது இப்போ நான் குலதெய்வத்தை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குறி சொல்றதெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா. இப்போ மற்ற வேலையிலேருந்து வசி வேலையிலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரியா. இந்த நான் அதே இந்த கர்ண எச்சினி உபாசனம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி கேட்குறேன் சாமி. வேற ஒன்றும் இல்லை. இல்லை, புரியுது ஐயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் புரியல. நான் உங்களுக்கு எச்சினி தீட்சை தரேன், உபாசனம் தரேன். அப்ப அந்த எச்சினி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறேன். அந்த எச்சினி கேக்குறீங்களா? ஆமா. எச்சினின்னா ஆனா பெண்ணா? பெண்ணு. பெண்ணு. அது என்ன வம்சம் தெரியுமா? அது மற்றதெல்லாம் தெரியும். இப்ப கோயில்ல அந்த காளிக்கு வெளியில இருக்கிற, அம்மனுக்கு வெளியில இருக்கிற அந்த தெய்வம் தான் எச்சினி தெய்வம். அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். என்ன, நான் குறி நல்லா ஓடும், நம்ம நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கோவிலுக்கு காளிக்கு முன்னாடி இருக்கும், குறி சொல்லும், அது பெண்ணு. 3 தகவல் தான் சொல்லியிருக்கீங்க. வேற? ஆமா சார். இல்ல, அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அவ்வளவுதான் தெரியும். ஆமா. எச்சினி தேவர் குலமா அசுர குலமா? அது தெரியல சாமி. அது அசுர குலம். சரிங்க சாமி. எச்சினி அசுர குலம். சரிங்க சாமி. ஆமா. எச்சினியுடைய மூலாதாரமே எச்சினி வகையா இருக்கு. சரிங்க சாமி. மயானத்துல இருக்குது, ஒன்னொன்னு கோயில்ல இருக்குது. சரிங்க சாமி. உங்களுக்கு எது வேணும்? எனக்கு கோயில்ல இருக்கிறதே கொடுங்க சாமி. கோயில்ல இருக்க எச்சினியே கொடுத்துக்கலாம். கொடுங்க. ஒண்ணுதான், மந்திர பூஜை பிரயோகம் தான் வெவ்வேறு. சரிங்க சாமி. நீங்க என்ன பூஜை ஆரம்பத்திலே ரத்தத்தை வச்சு கூப்பிட்டா ரத்த படையலுக்கு வரும். சரிங்க சாமி. இல்ல எனக்கு நான் சைவத்திலே இருக்கேன்னு சொல்லி நீங்க நேரா சக்கர பொங்கலுக்கு கூப்பிட்டீங்கன்னா சக்கர பொங்கலுக்கு வரும். சரிங்க சாமி. இதுதான் அதில் உள்ள ஒரு வித்தியாசங்கள். ஆனா பூஜையும் அப்படிதான் அது வழி நடத்தி கொண்டு போகும். சரிங்க. சாதாரணமா கோயில வச்சு பண்றீங்கன்னா சரிங்க, ஒரு மந்திரவாதி கட்டிடுவாங்க. சரிங்க சாமி. புரியுங்களா? அது குறிமொழி தான் சொல்லும். அதே நீங்க அசுரகுல தேவதையை எடுத்து பண்ணீங்கன்னா அது மாந்திரிக பரிகாரத்தை செய்ய வைக்கும். சரிங்க சாமி. யாரு கட்ட வந்தாலும் எதை பண்ணாலும் அதை தடுத்து நிறுத்திடும், அது நமக்கு காட்டி கொடுத்துரும். சரிங்க சாமி. இப்ப தெரியுங்களா? இப்ப வெறும் குறிமொழி சொல்லிட்டு இருந்தா எவனோ போன் கட்டிட்டு போடுவான். சரிங்க சாமி. வாசமா மாட்டிக்கும். சரிங்க சாமி. அதை கட்டு உடைக்க நீங்க அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு மந்திரம் போய் தேடணும். ஆமா சாமி. இப்ப சொல்லுங்க, இது வேணுமா அது வேணுமா? சாமி, நீங்க ஒரு ஜாலக்காரங்களா நீங்க? ஆமா. அப்படிங்களா? சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். சரிங்க சாமி. இல்ல சரி சரி. எனக்கு இந்த நம்பர் வேற ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இப்ப நீங்க பேசும்போது எனக்கு அந்த உங்க வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சேன். சரிங்க சாமி. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி. யாருன்னு தெரியாதான் பேசிட்டு இருக்கீங்களோ? ஆமாங்க சாமி. இப்ப மொட்டையா பேரு கர்ண அப்படின்னு மட்டும் போட்டு வச்சிருந்தேன் நானு. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. உங்க வாய்ஸ் வச்சு நான் இப்ப நானு உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நானு. ஏன்னா அதையும் சொல்லியிருந்தோம்ல, நம்ம திருப்பூர்ல குடுவை வாங்கினேன் நானு. எனக்கு ஆமா, எந்த வேலையும் செய்யல எனக்கு. சரிங்களா? சரியா. அவரு அந்த வாட்ஸ்அப்ல போட்டு அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பத்தே நீங்க பேசுனது இதெல்லாம் அதே அந்த குரலை வச்சுட்டே நானே இப்ப அடையாளம் கண்டுபிடிச்சேன். என்ன பத்தி வாட்ஸ்அப்ல போட்டிருக்கானோ? ஆமா சார், ஆமா சார். சரி சரி சார். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, சாமியோட அனுபவம் சந்தோஷம். சரி சரி சரி. இந்த இலவசமா கொடுக்குறான் இல்லையே? காசு இல்ல, நான் 1000 ரூபா கொடுத்தேன் சாமி, வாங்கினேன். 1000 ரூபா கொடுத்தீங்க? ஆமா, 1500 ரூபா பணம் கட்டிட்டு வாங்கினேன். உங்க பேர்? நான் வாங்கி குமரவேல் சாமி. நான் வாங்கி இப்ப ஒரு காப்பு கட்டணைக்கு வாங்கினேன். தை பொங்கலுக்கு முதல் நாள் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒன்றும் பலன் இல்லை சாமி. அதை உள்ளதை சொல்றதுனால ஒன்றும் இல்லை, ஒன்றும் பலன் இல்லை. டெய்லி 4:30 மணிக்கு பிரம்மபுத்திர பூஜை ஒன்று சொன்னாப்புல எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படி இப்படின்றாங்க, ஆனா ஒன்றும் இல்லை. ஐயா, அவன் நேர்ல பார்த்து வாங்கினீங்களா?
ஆமா சாமி. எங்க போய் வாங்குனீங்க? வீட்டுக்கு போனீங்களா இல்ல கோயில வர வச்சு கொடுத்தாங்க? கோயில்ல அங்கனக்குள்ள அந்த அம்மன் கோயில் ஒண்ணு இருக்குல்ல, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். அவன் வீடு அங்கதான் இருக்கும், ஆனா வீட்டுக்கு கூட்டு போக மாட்டான். இல்ல வீட்டுக்கு கூட்டு போல. கூட்டு போல. ஆமா. அவன் ஒரு கோயில் வந்து எல்லாத்தையும் கோயில் வர வச்சு இப்ப எச்சினி கொடுத்துட்டானா, என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு என்ன இன்னைக்கு தேதி 24/3 சாமி. 23/3/2026ல. ஆமா சாமி. இப்ப ஏறக்குறைய இப்ப நீங்க வாங்கி ஜனவரி மாசம் வாங்கியிருக்கிறீங்க. ஆமா சாமி. ஜனவரி மாசம் பொதுவா ஜனவரி மாசம் வச்சுக்கோ, 1ஆம் மாசம் 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் கிட்டத்தட்ட 3 மாசம். எப்படி கூட்டி கழிச்சாலும் நமக்கு 60 நாள் 2 மாசம் சாலிடா கிடைக்குது. அப்ப கண்டிப்பா அந்த சாமி நமக்கு சித்தியா இருக்கணும். சரிங்க சாமி. இப்ப என்கிட்ட மாந்திரி படிக்கிறவங்க 15 நாள் 20 நாளே ஊர் விட்டு வித்தே கத்துக்கிட்டாங்க. சரிங்க சாமி. ஏன்னா வெளிப்படையா கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன், கத்துட்டு போங்க அப்படின்னு. ஆனா அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அவன் பூஜை முறை எப்படி சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம். ஐயா ஒண்ணுமே இல்ல சாமி, தட்டுல அப்படியே வச்சு பச்சரிசி போட்டு அப்படியே வச்சுக்கிட்டு சொன்னாப்ல. வேற ஒண்ணுமே சொல்லல. வேற எதுவுமே சொன்னா டென்ஷன் ஆகுறாப்ல ஆளு. அது சரி நானு சரி புத்தி அவ்வளவுதான் அப்படின்ட்டு பேசாம விட்டேன் நானு. எச்சினி நேர்ல வர வச்சு கையில கண்ணுல காட்டி தான் கொடுக்குறேன்னு சொல்ற அப்படி? இல்ல அதெல்லாம் கிடையாது சாமி. அதெல்லாம் கிடையாது, சும்மா அதெல்லாம் பேசிக்கலாம். கூடுதலா ஆடுது எப்படி அப்புறம்? அது என்னன்னு ஒண்ணு தெரியல சாமி. நான் இன்னைக்கு கூட இப்ப ஒரு 4 மணியை போல அதே வாட்ஸ்அப் குரூப்ல நான் பேசி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சாமி இந்த மாதிரி நான் 2 கிழமை வாங்கினேன், எனக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஏதாவது செய்யணும்னா கூட செய்வோம் சாமி அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கேன் நானு. அவனை பத்தி புகழ்ந்து பேசிங்கன்னா உடனே பதில் போடுவான். சரி, நவசித்தி அம்மா, நவசித்தி ஐயா குருஜி, நவசித்தி அம்மா நீரோட வாழ்க, நவசித்தி அம்மா காலை வணக்கம்மா. நான் உள்ளதானே சாமி சொல்ல முடியும். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவன் வந்து உடனே வணக்கம் 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 அப்படிமா. அப்ப இதே நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஐயா வந்து என்ன வாட்ஸ்அப்ல இப்படி கேட்டாரு அப்படிமா. அப்ப கேட்கதானங்க செய்வாங்க. ஒரு வித்தங்க அந்த புதுசா ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆகா ஓஹோம்பாங்க. நம்ம இதே லைன்ல இருக்கிறதுனால 14 வருஷமா இருக்கிறதுனால நம்ம இப்படி இல்லாத எப்படி தான் சொல்ல முடியும்? அதான் அப்ப இல்லாத சொல்றதுக்கு எதுக்கையா தேவையில்ல அந்த வேலை நமக்கு. அது ரொம்ப சங்கடமா இருக்கும். நம்மளுக்கு பொய் சொல்ல இதுல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது சாமி. அதெல்லாம் நம்மளுக்கு சுத்தப்படாது. அது சுத்தப்படாது. ஏன்னா நம்ம வந்து அது நாயுடு லைன், நம்ம லைன். சரி, அப்படி இருக்கும்போது பொதுவா வாக்கு சொன்னாலே இது வந்து சுத்தமா இருக்கணும், இல்லாட்டி வாக்கு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு இது நம்ம என்ன ஊர் சொன்னீங்க? என்ன சாமி? என்ன ஊர் சொன்னீங்க? இது தேனிங்க சாமி. தேனிக்கு பக்கத்துல. என்ன ஊருங்க? தேனி பக்கத்துல. தேனி கம்பம். கம்பம். பேர் வந்து குமரவேல் இல்ல? ஆமா ஆமா சாமி. ஓகேயா ஓகேயா. இல்ல வாட்ஸ்அப்ல வந்து வெச்சினி வாங்கிட்டு போனவங்கலாம் நிறைய பேர் எல்லாம் குறி சொல்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் காதுல பேசிட்டு இருக்குது. காதுல பேசுதா ஐயா? இல்ல சாமி, ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சாமி. எந்த ஒரு சொரணையுமே இல்ல சாமி. ஐயோ அது உள்ள என்னதான் இருக்கு? எந்த ஒரு இதுமே இல்லாம ஆகி போச்சு. அதான் என்னன்னு தெரியல. சரியா சரியா. சரிங்க சாமி. சொல்லுங்க சாமி. அது எச்சினி அது குடியில என்னதான் இருக்கு பாத்தீங்களா? இல்ல அதை உழைச்செல்லாம் பாக்கல சாமி. நானு உழைச்செல்லாம் பாக்கல, அப்படியே தான் வச்சிருக்கேன். சரி, அப்படியே வச்சு. ஆனா இப்ப வரைக்கும் பத்தி சூடம் பொத்திக்கிட்டு இருக்கேன். அவரு செய்ய சொன்ன அப்புறம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அந்த மந்திரம் என்ன மந்திரம் ஐயா? மந்திரமா? மந்திரம் வந்து என்ன, ஓம் நமோ பகவதே ஓங்கார எச்சினி உச்சாண்ட எச்சினி ஆகாய எச்சினி ஆக்ரோசாய சுவாக. இதே ஜெய் மந்திரம். ஓம் ஓங்கார ஓம் ஓங்கார ஓம் நமோ பகவதியா? இல்ல ஓம் நமோ பகவதே ஓங்கார எச்சினி உச்சாண்ட எச்சினி ஆகாய எச்சினி ஆக்ரோசாய சுவாக. சரியா. இது நீங்க வந்து அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமா சாமி. அது இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு 14 வருஷம் அனுபவம். ஆமா சாமி. இந்த அனுபவத்துல அவன் பொய்யின் திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. ஆமா. இப்ப நான் சொன்ன இந்த எச்சினியா கூட நீங்க யாருன்னே தெரியாம அழகா 2 வார்த்தை சொன்ன பாருங்க. ஐயா கோயிலுக்கு மயானத்துல இருக்கு, இத வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இப்படி சொல்லும். ஆனா மந்திரம் வச்சுடுவான். ஆனா மயானத்துக்கு எச்சினி எடுத்தீங்கன்னா பரிகாரம் பண்ண வைக்கும், யாரும் கட்டுறது விடாது. சரிங்க சாமி. புரியுதுங்களா? சரிங்க சாமி. எச்சினின்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்க சாமி. எச்சன் அப்படின்னா பேயின்னு அர்த்தம். சரிங்க சாமி. அதாவது சமஸ்கிருதத்துல எச்சர்கள், எச்ச ராஜாக்கள் அப்படின்னு இருக்கு. இந்த எச்ச ராஜாக்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மம்மி படம் பாத்திருக்கீங்களா?
ஆமா சாமி. அதுல பாருங்க இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வேல் கத்தி ஆமா சாமி. ஆமா சாமி. அந்த மாதிரி வரவங்க தான் எச்சர்கள். சரிங்க சாமி. அவங்க தேவகணங்கள் பூதகணங்கள் இல்லையா? தேவகணங்கள் பூதகணங்கள். ஆமா, தேவகணங்கள்ட்ட வேலை பாக்குறவங்க பூதகண்ட வேலை பாக்குறவங்க எச்சர்கள். இப்ப இதுல வந்து மலையாளத்துல கேரள எச்சன் அப்படின்னா பேய், எச்சர்கள் அப்படின்னா அதை சேர்ந்த ஒரு கூட்டங்கள். சரிங்க சாமி. எச்ச ராஜாக்கள் சொல்லி அதுக்கு தனியா ஒரு பூஜை உண்டு. எச்ச ராஜாக்கள் நல்ல விதமும் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து ஏன் அதை நம்ம குறி சொல்லுதுன்னா அதனுடைய ஆன்மாவோட தொடர்பு உள்ளது. எச்சினி வந்து ஆன்மாவோட தொடர்பு உள்ளது. எச்சினி வந்து நிறைய பேர் சொல்றாங்க எச்சினி வந்து அழகா இருக்கும், மோகினி மாதிரி இருக்கும், அது கேட்கும் இதை கேட்கும், மயங்கிடக்கூடாதுன்றாங்க. அப்படியே எச்சினியும் வந்து அது ஒரு விதமான ஒரு விஷயங்கள். ஏன்னா இப்ப நீங்க தீட்சவங்களா, அதனால நான் அதை உண்மையை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் வெளிப்படையா இதையே கூட உங்களுக்கு ஐயாவுக்கு சொல்றேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாம நீங்க எச்சினியும் ஒரு பேர்ல உட்காந்துருக்கீங்களா, அதுக்காக ஒரு விஷயத்த நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? அதனால இந்த எச்சினிய வந்து பிரயோகப்படுத்துறதுக்கு எச்சினிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படையல் இருக்கு. என்ன சாமி? உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? சரிங்க சார். இல்ல சாமி, சொல்லல சாமி. சொல்லல? சொல்லல. ஐயா, என்னென்ன படையல் வைக்கிறீங்க? இப்ப பால் பழம் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பால் பழம்? ஆமா. பால் பழம் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஊடமாட ஸ்வீட்டு வச்சு இதே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்வீட் வந்து அவங்க சொன்னதா இல்ல நீங்களே வைக்கிறீங்களா? இல்ல, சொன்னது சாமி. என்ன ஸ்வீட் வைக்கிறீங்க? ஜிலேபி, லட்டு இது வைக்கிறீங்க? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். தேன் மிட்டாய் தெரியுமா? ஆமா சாமி. இந்த கடையில வைக்க பாருங்க பாக்கெட் தேன் மிட்டாய். அதே தேன் மிட்டாய். ஆமா சாமி. அதை வாங்கி வைங்க வரும். அப்படிங்களா? சரிங்க சாமி. சிம்பிளா வரும். அப்படிங்களா? ஆமா, அது கூட இன்னும் 2 பொருளையும் வைக்கணும். அதுவும் சிம்பிளானதான். சரிங்க சாமி. அந்த தேன் மிட்டாய்க்கு அர்த்தமும் அது கூட பொரி வைக்கணும். சரிங்க. லட்டு எல்லாம் வராது. கல்லபொரியா இல்ல வெறும் பொரி மட்டும்? கல்லப்பொரி தான், வெறும் பொரி. சரிங்க சாமி. கல்லப்பொரி ஒரு தேன் மிட்டாய். சரிங்க சாமி. இது வந்து அவர் தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். இல்ல, ஒன்னும் சொல்லல சாமி. இந்த பொரி ஏன் வைக்கிறோம் உங்ககிட்ட கூப்பிட்டு, குமரவேலு இந்த மாதிரி எச்சினி வந்து இந்த குளங்கோத்தல் சேர்ந்தது, இந்த மாதிரி முன்னோர் வழிபாட்டுல நம்ம பண்ணோம், அது இந்த மாதிரி எல்லாம் வரும், அது வந்து இந்த மாதிரி இனிப்பு படையில இந்த பொருள் தான் வைக்கணும். லட்டு இப்ப சர்க்கரை இனிப்பு தான், லட்டு இனிப்பு தான், ஜாங்கிரி இனிப்பு தான். நான் ஏன் தேன் பாய்க்க சொன்னேன்னா அது தேன் பாய்க்கு தான் வச்சுக்கணும். சரிங்க சாமி. புரியுதுங்களா? சரிங்க சாமி. ஆனா இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அது சித்தி ஆகாது. இல்ல, அது இது வேற அது வேற இல்ல. அப்படி இல்ல. எச்சினி இப்ப நீங்க என்கிட்ட உபாசனை வாங்கிட்டீங்கன்னா அது என்னுடைய வழிகாட்டுபடி அது போயிட்டே இருக்கும். சரிங்க சாமி. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா அண்ணா திமுக வேஷ்டி கட்டிட்டு திமுக ஓட்டு கேட்க முடியாது. அது முடியாது இல்ல. புரியுதா இல்லையா? அது உண்மைதே. அது போல நீங்க என்கிட்ட தீட்சை வாங்கிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரம் உங்களுக்கு பலிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். இப்ப நான் எப்படி மந்திரம் கத்து கொடுப்பேன்னா, அதை சொல்லும் போதே இந்த மாதிரி சில என்னுடைய மந்திரம் எல்லாம் இவருக்கு படிக்கணும் போகணும்னு சொல்லி அதுக்கு என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஃபார்மெட்டு. சரிங்க சாமி. அதை சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்பதான் நீங்க ஏதாவது ஒரு பிசிறு தட்டி தடம் மாறினாலும் பிசிறு தட்டினாலும் என் மந்திரம் உங்களை அந்த பிசிறு தட்ட தட்டிட்டே போயிடும். ஆனா எச்சினி மந்திரம் அது இல்லைங்க. சரி சரி. நான் 100% சொல்றேன், அது எச்சினி மந்திரம் இல்ல. சரிங்க சாமி. நீங்க சொல்றீங்களா ஓங்கார எச்சினி அப்படின்னா என்ன? அது எச்சினின்னு வருது. உச்சடா எச்சினி, நச்சடா எச்சினி, பா எச்சினி, போ எச்சினி, எல்லாம் தான் எச்சினி எச்சினி வருது. அப்புறம் மந்திரம் எங்க இருக்கு? அதானே. கணபதி கணபதி கணபதி, இப்ப வா கணபதி, உக்கார கணபதி, நில்லு கணபதி, எடு கணபதி, போ கணபதி, ஓடு கணபதி, உள்ள போ கணபதி, வெளியோ கணபதினா அது மந்திரமா? இல்ல, அது கிடையாது. இல்ல. அப்ப நம்ம சமஸ்கிருதத்துல அதுக்கு மந்திரம் கொடுத்துருக்காங்களே. ஆமா, அது கொடுத்துருக்காங்க. ஓம் கிரீம் கிரீம் கிளங் கணபதி வரவரதா சரஜன சுமான் ஸ்வாஹா அப்படின்னு மந்திரத்தை கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. அப்ப நம்ம சொல்றோம்ல இது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்ப அது எச்சினி, அது மந்திரம் இல்ல. சரிங்க சார். அது சொல்லப்போனா முன்னாது அது மந்திரமே இல்ல, அது எச்சினிங்கிற பேரை வச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி தான் வா கணபதி, போ கணபதிங்க மாதிரி வா கணபதி, பசி கணபதி. நம்ம வீட்டு நாய் குட்டியா சாமி? அதுதான் கொடுத்துருக்கான். தெரிஞ்சாதான் வந்துருவான். இலவசமா ஒருத்தர் பயிற்சி கொடுக்குறாங்க போதே நம்ம யோசிக்கணும்ல. அதுதான் பிரச்சனை. சரிங்க சாமி. இலவசமா கொடுக்குறாங்க போது
அவனே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கான் ஒரு இடத்துல 3000 ரூபா 3500 ரூபா வீட்டுக்காரரு பணம் கட்டி வச்சு வாங்கியிருக்காரு. குடு வேலை செய்யுது அப்படின்னு போட்டிருக்கிறான். நீங்க ஆனா ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க சாமி. ஒண்ணு நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒரு பொருள். சரிங்க சாமி. இல்லையா நம்ம விட்டு போயிடணும் அந்த பொருள். இல்லன்னா கூடயே வச்சிருந்தீங்கன்னா அவன் எண்ணத்துல கொடுத்தானோ அவன் என்னத்த வச்சு கொடுத்தானோ அது உள்ள என்ன இருக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை நீங்க மர்மமா வச்சுட்டு பூஜை பண்றதே தப்பு. இப்ப நான் கூப்பிட்டு வச்சு குமரலையா இந்த குடுவை இருக்கு, இந்த குடுவுல அந்த பொருள் போட்டிருக்கேன், இந்த மனசை தியானம் பண்ணும்போது இதை நினைச்சுக்கோ, இந்த தேவதை ஆவணம் பண்ணிருக்கேன், உள்ள இந்த தகுடு போட்டிருக்கேன், நான் சொல்லி தானே கொடுக்கணும். அப்பதானங்க வேலை செய்யும். என்னன்னே கண்ணை கட்டி காட்டுல விடுறத கொண்டு விட்டுட்டு நட்டாத்துல விட்டுட்டு நீந்தி வாடானா எப்படி வருவீங்க? அது முடியாதுல்ல. அது தப்பு தானே. வழி தெரிஞ்சா தானே அந்த வழிக்கு தகுந்த மாதிரி நம்ம போக முடியும். அப்ப உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்ல உங்களுக்கு. ஆமா சாமி. அதனால அது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு செல் எடுத்து அது வீடியோ எடுத்து அதை கூட பிரிச்சிருங்க. சரிங்க சாமி. இத்தனை நாளா பூஜை பண்ணதுக்கு அது என்னதான் இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. சரிங்க சாமி. பிரிச்சுட்டு அந்த வீடியோ இருந்தா எனக்கு அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு அதுல ஏதாவது தோஷமா இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். தோஷம் இல்லைனாலும் சொல்லிடுறேன். அதை தூக்கி குப்பையில போட்டுருங்க, தண்ணியில குப்பையில போட்டுருங்க. சரிங்களா? நீங்க தண்ணியில கூட போடணும், குப்பையில போட்டுருங்க, தேவையில்லாது போட்டுருங்க. எனக்கு வீடியோ அனுப்புங்க, நான் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் தீட்சைக்கு போறேன், நீங்க வாங்க. சரிங்களா? நான் இப்ப தீட்சைக்கு போவேன், அப்ப வாங்க, நான் உங்களுக்கு தீட்சை தரேன். உங்ககிட்ட நான் சும்மா தரேன்னு சொல்ல மாட்டேன்யா. ஏன்னா நான் வாக்குப்பள்ளி தான் உள்ள ஆளு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ, எனக்கு ஒரு வேஷ்டி துண்டு, ஒரு சட்டை, ஒரு சீப்பு வாழைப்பழம், 2 தேங்காய், ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு 6 கிலோ 3 பழம் வாங்கினா என்ன காசு எவ்வளவு ரேட் வரும்? எல்லாம் ஒரு சேர்த்தா 2000 வருமா? 2000 வந்தா 2100 கொடுங்க, 2500 2501 கொடுங்க. இல்லையா 101 ரூபா எனக்கு வெத்தலை பாக்கல காசு வச்சு எனக்கு வேஷ்டி சட்டையை கொடுங்க, நான் உங்களுக்கு உபதேசங்கள் தரேன். நீங்க எனக்கு சொன்னதே போதும் சாமி, நான் உபதேசம் தரேன். அந்த உபதேசம் நான் சொல்ற மாதிரி கேட்டு 12 நாள் பண்ணுங்க. சரிங்க சாமி. மூச்சு விடாதீங்க, எவன் கேட்டாலும் எதையும் சொல்லாதீங்க. சரிங்க சாமி. 12 நாள் பண்ணுங்க. அது அந்த டிஃபரெண்ட் தெரியல அப்படின்னா நீங்க சொல்லுங்க. சரிங்க சாமி. நான் யூடியூப் சேனலே இது முடியறேன். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்ப நீங்க அவன்கிட்ட எச்சினி வாங்குனீங்க, இதை பத்தி ஏதோ சொல்லிருப்பானான்னு தெரியாது. இல்ல இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புதுசா தான் இருக்கு. ஆனா ஒத்து வருதா? ஆமா சாமி, உண்மைதே. ஒத்து வருதா இல்லையா? இல்ல உண்மை, நீங்க சொல்றது 100% உண்மை சாமி. ஆமா. சரிங்க சாமி. அதனால நீங்க பாருங்க, அதை செய்யுங்க. சரிங்க சாமி. நல்ல ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு அரிசி தான் பதம், ஒரு சோறு தான் பதம். ஆமா. அது போல நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதை பிரிச்சு எனக்கு வீடியோ அனுப்புங்க. சரிங்க சாமி. அது உள்ள ஒண்ணு இல்ல, அவனே தான் சொன்னான், வெள்ளருக்கு போடுறேன், அத்தரை போடுறேன், புணுகு போடுறேன், ஜவாது போடுறேன். நாளைக்கு நான் அனுப்புறேன் சாமி உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். நாளைக்கு காலைல குமரல எதிர்பார்க்கறேன். சரிங்க சாமி. நான் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்க வாங்க, சரியா? கட்டாயம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். வாங்க, நான் உங்களுக்கு அந்த எச்சினிய நான் உங்களுக்கு தாரவாத்து தரேன், சரியா? சரிங்க சாமி. சரி. நான் அது தெய்வம் தான். சரிங்க. சொல்ற மெத்தட் நீங்க பண்ணுங்க. இப்ப உண்மையிலுமே எச்சினி அதை எங்கேயோ பாத்துட்டே இருந்திருக்கோம். ஐயோ குமரல் பாவம் தடம் தெரியாத கும்பிட்டு கிடக்குறான், அப்பவே கும்பிடுறான், என்னடா பண்ற ஏதுடா பண்ற, எப்படியோ போய் உங்களுக்கு கொண்டு என்கிட்ட லிங்க் பண்ணிடுச்சுல, இந்த ஆள்கிட்ட போ, இவன் தான் உட்காந்து பிடிச்சிக்க, இங்க போடா, அவன் சொல்றதாண்டா பழிக்கும். ஏன்னா சாமி உங்களை சுத்தி இருக்கும் ஐயா, ஆனா அந்த ரூட் உங்களுக்கு தெரியாது. அதே நீங்க அதாவது பாதை கொடுத்தா தானே சாமி நம்ம நடந்து போக முடியும். ஆமா. இப்ப எல்லா இடத்துலயும் காற்றுல இடத்துல கருமாரி இருக்கா, தூசுற இடத்துல கடவுள் இருக்கான்னு நம்ம சொல்றோம்ல, ஆனா அதே கடவுள் நம்ம கூப்பிட்டாதான் வரும். சரிங்க சாமி. நம்ம பக்கத்துலயே இருக்கோம், ஆனா நம்ம அம்மா தாயே வா அப்படி கூப்பிடணும். ஆனா அது என்ன செய்யும், என்ன கூப்பிடுற முறையா கூப்பிடுறா, எப்படா வருவேன்? அது உண்மை. ஏண்டா வெத்தலை பாக்க வைக்கல, ஒரு 10 சூடம் பத்த வைக்கல, நீ வாக்கல வானா எப்படி வர? உனக்கு ஒரு ஆபத்து காலம்னா நாங்க எதிர்பார்க்காத வந்துருவோம், அது தப்பு இல்ல. சரிங்க சாமி. ஒரு ஆபத்துன்னா கூப்பிடாதே தெய்வம் நம்ம காப்பாத்திரும், புரியுங்களா? ஆனா நம்ம முறையா கூப்பிடும் போது அது என்ன செய்யும், அதெல்லாம் முறையா கேட்கும். எல்லா படையெல்லாம் வச்சு அதுக்கு நம்ம மந்திரம் சொல்லி நம்ம ஒரு பாட்டு போடுவோம், ஆத்தாடி மாரியம்மா கூழு ஆக்கி வச்சே வாடியம்மா, ஆழாக்க கூழு பாழாக போகுது தின்னு புட்டு போடியம்மா. அவர் சொல்றாரு, அம்மா கூழ் ஆக்கி வச்சிருக்கிறேன், அது வீணா போட போது வந்து சாப்பிட்டு போயா, நீ எதுவும் பண்ண வேணான்றான். அது செல்லமா கூப்பிடுறான். பிரியப்பட்டு கூப்பிடுறது.
அப்படி மந்திரங்களை வந்து நம்ம சரியான மந்திரத்தை கூப்பிடும் போது தானே ஐயா வரும். சரிங்க சாமி. நமக்குல இப்போ கணபதி சொன்னேன், வா கணபதி, போ கணபதி, நெல் கணபதி, கும்பல் கணபதி, ஹாச கணபதி, கீ கணபதி, நசி கணபதி, மசி கணபதி எல்லாம் சொல்லலாம். எங்கிருந்து வரும் கணபதி? சரிங்க சார். அது முறை ரூட்டு கரெக்டா இருக்கணும். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் படையல் போட்டுறேன். படையல் போட்டு என்ன செய்யணுமோ நீங்க நான் சொன்னேன்ல, நான் வந்து உங்களுக்கு நான் உபதேசம் கொடுத்தாதான் என் ரூட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணும், இல்ல ஃபாலோ ஆகாது. நீங்க படையிலே போட்டாலும் அவன் சொன்னதுதான் அதுதான் நிக்கும். ஏன்னா அவங்க பொருள் அங்க இருக்கு. சரிங்க சாமி. அதனால அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கூட எனக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்புங்க. நான் காலையில அனுப்புறேன் சாமி. அனுப்புங்க. அதுக்கு மேல நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை மாதிரி செஞ்சுட்டு நான் ஒரு ஐடியா சொல்ற மாதிரி செய்யுங்க. அப்ப உங்களுக்கு வேலை செய்யும். நான் சொல்றேன். சரிங்க சார். சரிங்க சாமி. நீங்க நேர்ல வர அன்னைக்கு எப்போனா வாங்க. சரிங்க சாமி. நான் ஒரு மெத்தட் தரேன். இவன் தோஷத்துல ஏங்க இவங்கெல்லாம் சும்மாங்க டைலர் வேலைக்கு இன்ஸ்ட் டைலருங்க. அவன் வந்து இந்த ஏதோ அவரங்குச்சி ஒரு ஊர்ல இருந்து பக்கத்துல வந்து அங்க போய் அவன் பொண்டாட்டி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து போய் அவன் பொண்டாட்டி டைலர் வேலைக்கு போறான். அப்படியா? ஆமாங்க. அவன் பொண்டாட்டி காலைல போச்சுன்னா 8 மணி தான் வரும். சரி. இவன் வீடு வாடகை கொடுங்க, 10 ரூம்ல தான் குடியிருக்கான். சரி. ஏமாத்தி திங்கிறது நம்பர் 1. பொய்னா பொய், அம்மா பொய். ஆமா, தலைக்கு உங்களுக்கு 3000 வச்சாலும் என்ன ஆகி போகுது? இப்ப 100 பேர் இருக்காங்கனாக்க அதுவே உங்களுக்கு 3 லட்ச ரூபா கணக்காகி போகுது. இப்ப நீங்க வாங்கின குடுவை நான் ஒரு கேட்டேங்க, எப்படி பார்த்தா குடுவை 200 250 ரூபாய் வரும் அதிகபட்சம். அவன் போட்ட அவன் சொன்ன கணக்குப்படி 10 பேர் கொடுத்தா என்னாச்சு? 2000 வச்சு எப்படி 2000 எப்படி ஒத்துக்குவான்? இவனே தான் பீல காசு கண்ணா எடுத்துட்டு போறாளாச்சா? அதே உண்மை. நவசக்தி பீல காசு கண்ணா எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இவன் எப்படி இதெல்லாம் பண்றான்? அப்ப யோசிக்க நீங்க போட்டு விட்ட வாய்ஸ் ரெக்கார்டு வந்து எனக்கு இதுல குரூப்ல வந்துச்சு சாமி. அதையெல்லாம் நான் கேட்டேன். நீங்க அந்த ஒரு 10 கண்டிஷன் போட்டீங்கல்ல, கண்டிஷன் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 2, இதெல்லாம் நான் கேட்டேன் சாமி. இப்ப உங்க வாய்ஸ் வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு உண்மையிலேயே கேட்டு ரொம்ப சந்தோஷம். அதுல ஏதாவது ஒண்ணு பதில் தெரியுமா கேட்கலாம்? ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னொரு விஷயம் சாமி, இப்ப எனக்கு அதுல ஒரு மேல கொஞ்சம் நம்பிக்கை ஸ்டார்டிங்லயே போயிடுச்சு. எப்படின்னாக்க, இப்ப நான் வந்து இந்த பார்வை எந்தன இருக்குல்ல, குழந்தைங்க பாக்குறது, அது வந்து நானே சொந்தமா தயார் பண்ணி எல்லாமே பார்த்து அதை வச்சு வரவங்களுக்கு அந்த ஒரு ஆளே காணா போனாலும் கூட அதை சின்ன பிள்ளைகளை விட்டு பார்க்க விட்டு எங்க இருக்காங்க என்ன பார்க்க விட்டா பார்க்கலாம். ஆமா, அப்ப அந்த மாதிரி நானே சொந்தமா தயார் பண்ணி எல்லாம் பார்த்து பண்ணிருக்கேன். பண்ணீங்களா? அஞ்சனா மைதே. அதான் அஞ்சனா தேவி அனுமனா? அஞ்சனா தேவி. சரி சொல்லுங்க. அப்ப அதை நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த மைய எனக்கு கொஞ்சம் கேட்டாப்புல. அப்ப நான் கொண்டு கொடுத்தோன்னேவும் கொடுத்துட்டு இந்த குடுவை வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் செஞ்சேன். அப்ப நான் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு கோயிலுக்கெல்லாம் பழனி பாதயாத்திரை போனார் அவரு. போயிட்டு வந்து நான் ஒரு நாள் கூப்பிட்டேன், என்ன சாமி போயிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டேன். சொல்லுங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த மை என்ன சாமி, மை அவரா சட்டாப்ப சாமி, அந்த மை கொடுத்தேன்ல, அந்த மையெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிருங்க சாமி, அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னாப்புல. என்னடா அது, நம்ம பல வருஷமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த மையவே தூரத்துக்கு எரிய சொல்றாப்புல. என்ன புத்தியில இருக்காரு ஒண்ணுமே தெரியல. ஒருவேளை அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இப்ப நம்ம ஒரு இதை வச்சு நம்ம அதுல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம், அதை தூக்கி தூர எறிய சொல்றாப்புலன்னா அப்ப அவரு என்ன கணக்குல இருக்காப்புல? பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம 10 வருஷமா அந்த மையோட்டம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை தூக்கி எறிய சொல்றாப்புன்னா அப்ப ஒரு என்ன ஒரு கருத்து கணிப்புல இருக்காப்புன்னு ஒண்ணுமே புரியல. அப்படிங்களா சாமி? சரி சாமி, எரிஞ்சிடறேன் நானு. இதைத்தான் சொன்னேன் நானு. நம்ம சரி இது எரிஞ்சிடறேன், மனசுல விட்டதை எப்படி சாமி எரிய முடியும்? அது பாயிண்ட். அதை எப்படி செய்யணும் எல்லாரும் பூரா தெரியும், நம்ம மனசுல இருக்க எப்படி தூக்கி எறிய முடியும்? அது தெய்வத்தை தூக்கி எறிய முடியுமா நம்ம? அது சரி. அது ரொம்ப தப்பு. அப்பதான் நினைச்சேன், சரி இவர் ஏதோ ஒரு கணக்குல செய்யறாப்புல, ஆனா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம விடாம அவர் சொன்னதை செஞ்சு பார்ப்போம். இதுவே என்னுடைய இது பார்த்துக்கோங்க. அப்பதான் செஞ்சேன், ஒரு பலனும் இல்ல. இன்னைக்கும் டெய்லி காலையில அந்த 4:30 மணிக்கு வந்து போய் குளிச்சுட்டு பிரம்மத்துல பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமத்தே இருக்கு. அப்ப எனக்கு மனசு வெறுத்து போச்சு, என்னடா அது பூரா பாக்குற ஆள் பூரா அப்படியே எழுதிக்கிட்டா என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. பழனியில ஒருத்தன் அப்படித்தான் ரொம்ப அப்படி இப்படின்னா கடைசியில வந்து பார்த்தா வீட்டுல வந்து ஒரு 11 நாள் ஊருக்கு போச்சுங்க.
11 நாள் உழுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பழையபடி என்ன ஆகி போச்சுனாக்கா எனக்கு அவன் மேல இருந்த இதுவும் போச்சு. நான் அவன் 11 நாளைக்கும் போட சொன்னேன். ஆனா நான் போட்டது கிட்டத்தட்ட 27 நாள் வரைக்கும் போட்டேன் நான். கடைசியில ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதையும் தூக்கி ஆசிரதிக்கு போட்டு விட்டேன் பாத்துக்கோங்க. நிறைய அது பண்ணிருக்கேன் நான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க சாமி, எனக்கு ஒண்ணுமே தெரியாம பொண்டாட்டி வேலைக்கு போறத வச்சுதான் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அரிசி 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடறாள். அப்படிங்களா? ஆமா. அவன் அந்த இதுலதான் இருந்தான். அந்த திருப்பூர்ல என்னது பாளையத்துல ஏடிஎம்கே கட்சி ஆபீஸ் பக்கத்துல சிவசக்தின்னு சொல்லி ஒரு கோழி பண்ணை இருக்குது. சரிங்க சாமி. அந்த கோழி பண்ணை சந்தில தான் குடியிருந்த ஆளு. சரி. ஒரு நாள் இவனை தேட்டு நான் அங்கேயே போயிட்டேன். அன்னைக்கு வீட்டை கழி பண்ணிட்டான். அந்த வீட்டுல வந்து இவன் எனக்கு சூனி வைக்கிறேன், நான் உனக்கு சூனி வைக்கிறேன்டா, முடிஞ்ச காப்பாத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை வீடியோ போட்டு சொல்லிட்டேன். அப்பயும் வீட்டை கழி பண்ணிட்டாங்க. நீ ஒரு மந்திரம் ஏன் பயந்துட்டு ஓடுற? அதானே, நீ மந்திரவாதி தானே, ஏன் பயந்துட்டு நிக்கணும்? நான் தான் சொல்றேன், 10 கேள்வி கேட்டு உன விவாதம் பண்ணி கூப்பிடுறேன். 2017 இருந்து என்னை கண்டு பயந்து ஓடுறான். சரிங்க சரி. நல்லா போய் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நான் வண்டியா பிடிச்சி கீச்சிருக்கேன். அவன் நிறைய பேர்த்த திட்டிருக்கான். ஊரோட பேர்த்த திட்டி இவன் வயசுக்கு எல்லாம் யார்ட்டையும் திட்டுவாங்களாமா. ஆனா என்கிட்ட சின்ன பையன் தான், அசிங்கமா கழுவி ஊத்திருக்கான். அவனு கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம திட்டு வாங்குவான். போதையில வந்து போன் பண்ணுவான். போதையில வீடியோ போட்டிருக்கான். அதெல்லாம் வச்சிருக்கேன். அப்படிங்களா? போதையில வீடியோ போட்டிருக்கான். அவன் பொண்டாட்டியே சொல்லும், வீட்டுக்காரர் கொஞ்சம் போதையில இருந்தாருன்னா அப்படிதாங்க பேசுவாரு அப்படின்னு சொல்லும். டெய்லர் வேலைக்கு நம்ம துணி தைக்க போய் ஒரு பெரிய மந்திர தீட்சை தரங்கிறான். ஒரு என்னது மடாதிபதிங்கிறான். இதுல பண்ணிருக்கான், அது பண்ணிருக்கான். அப்ப உன் பொண்டாட்டியா வேலைக்கு போகுது? வேலைக்கு போறாங்க. அது நியாயமான விஷயம். உன் பையன் என் தருதல ஏன் சுத்துறான்? அது ஒரு தெல்லவரி கேஸ் தருதலங்க. ஆமாங்க, தருதல. அவன் ஒன்னா உன் குடும்பத்தை நீ திருத்த முடியல. நீ என்ன அடுத்தவங்க குடும்பத்துக்கு நீ போய் உன் பொண்டாட்டி உன்கிட்ட வருமா, அவன் குடும்பம் வருமா, உன் குலசாமி நிக்க முன்ன உனக்கு குலசாமி இருக்குதா? உன் குடும்பத்தை ஒரு ஈத்து நடுத்தல விட்டான் ஜாலக்கான்னு சொல்லி அப்பயே இருக்கானா? சொல்றது புரியுதுங்களா? அது உண்மை. இப்ப கரூர்ல கூட யாரோ ஒருத்தர், அவரு நேத்து முந்தாள் அந்த குரூப்ல பாத்தேன் சாமி. அவரு இன்னும் 3 நாள் உங்களை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுன்னு அது பண்ணி ஒரு அப்பா சனத்தை நினைச்சுன்னு கடைசியில நீங்க இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க, இன்னும் 3 நாள் உங்களை வந்து நானு புளிய மரத்துல ஆணி வைப்பேன், பனை மரத்துல ஆணி அடிச்சு உங்களை நிப்பாட்டேன், நான் உங்களை கட்டி போடுறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு இது வந்துருந்துச்சு சாமி. அவன் எவ்வளவு பேத்துல வாங்கி கட்டிக்கிறான் பாருங்களேன். ஐயா நான் இன்ன வரையும் நவசக்திக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த அந்த லூசு பையனால தான் நான் வளர்ந்தனே. சரி சரி சரி. ஆமா சத்தியமா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இவனை திட்ட போய் தான் எனக்கு வெளியூருக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. சரிங்க சார். இவன் விளக்குக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான். நான் என் சேனல் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஆன்மீகத்துல ஏன்டா இந்து மதத்துல பொதுவா வந்து ஒரு வீடு கட்டுறோம், விளக்கேத்துறோமா, ஒரு மண்டபம் கட்டுறோம் விளக்கேத்துறோமா, ஒரு தியேட்டரோ கோயிலோ எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கா இருந்தா முன்ன கூட்டு விளக்கு தானே ஏத்துறோம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றான்னு கேட்டா, புருஷன் பொண்டாட்டி தனியா கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் போவாங்களாம். அங்க போய் வேலை செய்யும் போது பிறப்புறுக்கு வந்து சீல் உடைச்சு ரத்தம் வருமா, அதை சாப்பிடுறது அமானுஷம் வருமா, அது வரக்கூடாது அந்த இடத்துல விளக்கு வச்சாங்களாம். அப்ப இவன் இவன் ஏன்டா இப்ப கேக்குறா? அப்ப உன் பொண்டாட்டிக்கு அது மாதிரி சீல் உடைச்சா, ஆமாண்டா என் பொண்டாட்டி சீல் உடைச்சு ரத்தம் வந்துச்சுங்கிறான். கேவலமா பதிவு போட்டிருக்கான். ரெக்கார்டோட இருக்குங்க, ரெக்கார்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆளு போய் எச்சினி குடுக்குறன்றானே, இது எந்த வித நியாயம்? அப்படின்னா என்ன தெரியுமா ஐயா, நீங்க வேற இப்ப நீங்க 100 ரூபா கொடுத்து வந்தீங்கன்னா போதை போட்டு படுத்துவான். அப்படிங்களா? ஆமா. அவன் ஆளு மூஞ்சி பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு நல்ல டேபிள் பண்ணி திருப்பி போட்டா காத்த பறந்துருவான். அது உண்மையே. ஆமா. சரிங்க சார். ஒரு ஒரு உடம்புல ஒரு வெயிட் இருக்கா பாத்தீங்களா? இல்ல எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பேக்கரி பக்கத்துல பேக்கரி இருந்துச்சு, வாங்க சாமி டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போய் அப்புறம் டீயை மட்டும் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு, சரிங்க சாமி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு, நீங்க நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் நானு. ரெண்டாவது நான் ஒரே ஒரு நாள் போன் பண்ணிருக்கேன். அப்ப என்ன சாமின்னு ஒண்ணும் தெரியல பொண்ணு, அது உங்க வாசலே நிக்குதுங்க, நீங்க மந்திரத்தை விடாம சொல்லுங்க, உங்க தோல் ஏறி உட்காந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. நானு சொல்லி சொல்லி எனக்கு வாயுதே வலிச்சிச்சு சரி, வேற ஒண்ணும் செய்யல. சரிங்க சார். நீங்க ஒன்னும் உண்மையிலேயே உங்களுடைய உங்க அறிமுகம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சாமி எனக்கு. சரியா சரியா. ஆமா சொல்றேன். சரிங்க. லட்சுமியோ மற்ற தேவதையோ நான் ஒன்னும் கண்டுபிடிக்கல. சரிங்க சார். அது உண்மைதான்.
என் வீட்டுல எதுவும் பிறக்கல, நான் எதுவும் பெத்து எடுத்துட்டு வரல. ஆமா நான் கத்துக்கிட்ட வழிமுறையா சொல்லித்தரேன். சரிங்க சாமி. இப்ப என்கிட்ட ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க தெரியுமா? தெரியும் சாமி. நான் உங்களை இப்போ வீடியோ பார்த்துருக்கேன் சாமி. பாத்திருக்கீங்களா? போட்டிருக்கானா? இப்போ கூட நீங்க இதுல சென்னைக்கு போனதெல்லாம் நீங்க பேக்க போட்டு அப்படின்னதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். அப்படியா? அது இப்ப நாகர்கோவில்லையா ராமேஸ்வரத்துலயா? இப்போ ராமேஸ்வரம். அதெல்லாம் நான் பார்த்தேன். பரவாயில்ல. அவன் குரூப்ல ஒரு கெட்டதில் பண்ணாலும் நல்லது பண்றான். என் போட்டோ எல்லாம் போடுறான் பாருங்க. அது பெரிய சந்தோஷம் இல்லையா? இல்ல நான் அதுல உங்க தனியா பார்த்தேன் சாமி. நானு அப்படியா? சரி. பேஸ்புக்ல அதுலயே வந்துருந்துச்சு, நான் தனியா பார்த்தேன். பரவாயில்ல, உண்மையிலேயே அந்த குரலை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சேன் நீங்க இப்படி வரான்னு சொல்லி. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரத்துக்கு பேசுறீங்க, இருந்தாலும் பேசவே மாட்டேங்கிறாப்ல. ஐயோ, தெரிஞ்சாதான் பேசுவான். அடுத்த சந்தேகத்தை கேட்டுருவாங்க அப்படின்றாங்க. அப்படி டக்குன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா என்னப்பா வழிமா வந்து என்ன இப்படி கேக்குறாரு, இந்த ஐயா செல்லுல ஒண்ணு குரூப்ல தூக்கிடுவான். அவனுக்கு யாரெல்லாம் ஜாலரா போடுறாங்களோ, யாரெல்லாம் தாளம் அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஜிங்க் டாக் போடுறாங்களோ அவங்களாம் கூட வச்சுக்குவான். நான் என்ன சொல்றேன், நீ ஆம்பளை தானே, ஏன் மீசை இல்லாம இருக்க? சரி சொல்லு. சரி, எதுக்கு அடிக்கடி சொல்றேன்ற? சரிங்க. கேட்ட நவசக்தி அம்மாங்கிறாங்க. அப்ப நீ என்ன போட்ட? நான் இதுதான் கேட்கிறேன், நீ என்ன பொட்ட போயிலடா நீ? அப்ப குடும்பம் பொண்டாடி பிள்ளை யாரா பாத்துக்கிறான், உன் பிள்ளை யாருக்கா பிறந்துச்சு கேள்வி கேட்டா அப்புறம் அதுல அவனுக்கு. இப்ப அதே மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னாக்க, நீங்கவே ஏதாவது கரெக்டா புரியுது அப்படின்னா நான், அதாவது நான் அப்படின்னு சொல்றீங்க சரியா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, நாங்க, எங்க கிட்ட நாங்க. அப்ப எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? அந்த இவன் வடிவேல் சொன்ன மாதிரி வந்தாப்புல குடிச்சு நாங்கன்னு பேக்கிறடா, எத்தனை பேரா இருக்கீங்க நீங்க? அந்த மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. எனக்கு சிரிப்பு உருவம் வருது. ரெண்டாவது, சரி நீ என்ன செய்ய, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான் போல அப்படின்ட்டு நானாவும் பேசாம இது இல்லைங்க. நான் என்ன சொல்லட்டுமா, இப்ப ஒரு கிறிஸ்துவர் வந்து ஒரு பாதிரியாரு மற்ற மதத்தை மாத்தி ஒரு 4 பேர்த்த கொண்டு போய் கிறிஸ்டியன்ல சேர்க்கிறாங்க. மற்ற இஸ்லாமிய மதத்தை நம்ம நல்லா இருந்தோம்னா கொஞ்சம் தோலை கட் பண்ணி போய் இஸ்லாமிய மதத்தை சேர்த்துக்கிறாங்க. நாம மட்டும் இந்து மதத்தை கத்துட்டு வித்து ஏன் 4 பேர்த்து ஏன் சொல்லி தர கூடாது? அத சொல்லி கொடுத்தா என்ன போடும் அப்படின்னா அவனுக்கு அது தெரியறது இல்ல. அத தெரியாமையே குண்டு செட்ல குதிரை ஓட்டுறது. அவன் வந்து டைலரியா. அப்படிங்களா? அவன் வந்து டைலரு, பட்டன் காத்தா பட்டன் கட்டிக்கிற டைலரு. திருப்பூர்ல அந்த வெளியூர் வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க, வெளி மாவட்டத்துக்காரங்க அங்க வந்து வேலை பாக்குறாங்கல்ல. அங்கெல்லாம் பொண்ணுங்க பசங்க கொஞ்சம் சகஜம் பழகுவாங்க. யார் சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம், போய்க்கலாம். இது ஒரு விஷயம் அங்க நடக்குது அந்த ஏரியால. அதனால இவன் வந்து நான் வந்து இவனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சு. சரி, இவனுக்கு விவரம் உங்களுக்கு தெரியாது. இவனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சு. வாடகை வீட்டுல குடிக்கும்போது அந்த வீட்டுல யாரோ தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அந்த பேய் பிடிச்சி அந்த பேய் எங்க போய் இவனுக்கு சரியாகவே இல்ல. கேரளால ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் கேட்டதுக்கு அவங்க ஏதோ மை கொடுத்தாங்களாம், ஒரு மந்தம் கொடுத்தாங்களாம். அதை சொல்லுன்னு சொன்னாங்களாம். அத சொல்லி இவனுக்கு அது வந்து அது வந்து நீங்கிடுச்சான். போய் திரும்ப சொல்லியிருக்கான், இது நீயே பண்ணு, உனக்கு நான் இது தரேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவங்க கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டே நான் மந்திரவாதின்னு சொல்லிட்டு அதுல உட்காந்து தான். அதுல அந்த அந்த பாவம் அந்த இளவட்ட கேஸுங்க எல்லாம் வந்து அதுன்னு வருதா, அது பண்றேன் இது பண்றேன் சொல்ல திரும்ப யாரு கேட்க போறா? வந்து வேலை பாக்குறான், எனக்கு நடக்கல அவன் கேட்டான். அதனால கேட்டேன், அன்னைக்கே மூஞ்சி கீச்சிருப்பாங்க. யாரும் கேட்கல. அப்படியே ஓ இது பரவாயில்லடா, நம்ம டெய்லியும் காசு அடிக்க ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறத விட பல்கா 1000 வருது 2000 வருதுன்னு உள்ள புஷ்னு வந்தான். நான் ஸ்டார்டிங் 2017-18ல பாலி பீச்ச இந்த இலவசம் இது கொடுக்கறது காரணமே நான் தான். சரிங்க சாமி. அந்த வித்திய குருவே நான் தான். ஏன்னு கேளுங்க, என்னால ஃப்ரீயா தரான். சரி சரி. 25,000 ரூபா, 15,000 ரூபா, 30,000 ரூபா, 45,000 ரூபா பீச்ச எல்லாமே ஸ்கிரீன் ஷாட் வச்சிருக்கோம். ஆமா, அவ்வளவு வேலை, கொலை கொண்ட காசு. சரிங்க. ஃப்ரீயா வச்சு அடிச்சேன் நான் கிளாஸ. சரிங்க சாமி. ஐயா இப்ப சூலாயுதம் கையில சாமி வச்சிருக்கல. ஆமா. கையில திரிசூலம் வச்சிருக்கல. ஆமா. 3 இது இருந்தா திரிசூலம். ஆமா. 2 இது இருந்தா ரெட்ட சூலம். ஒத்தது இருந்தா வேலு. புரியுதுங்களா? புரியுது சாமி. அப்ப சூல ஆயுதம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டேன். சரி. எல்லா காவல் தெய்வம் கையில வச்சிருக்கோம், ஐநார் கையில வச்சிருக்கோம். சூல ஆயுதம்னா என்னடான்னு கேட்டா, சூல ஆயுதம்னா என்ன, அதுல சூத்துல குத்துறதாங்க. அடப்பாவி, இப்படியே சொல்றாப்லையா சாமி? ஏங்க அவன் பொண்டாட்டியே சீல் உடைச்சுன்னு வெளிப்பட சொல்லும்போது இது சொல்ல மாட்டானா? இப்ப அதனாலதான் அந்த குடியை நீங்க பிரிச்சிருக்கேன்னு நான். சரிங்க சாமி. அதுல மனிதனுடைய ஒரு மனிதனுடைய எனர்ஜி அதுல இருக்கணும், ஒரு ஆத்மார்த்தமான சக்தி அதுல இருக்கணும். அப்ப அவன் என்னன்னா ஆச்சரிய மாதிரி தங்கத்தை தாலி செஞ்சாலும் குண்டு மணி சூட்டுக்கு தங்கத்தை எடுத்து வச்சு ஒளி வைப்பான். அப்படிதான்.
புரியுதுங்களா? புரியுது சாமி. அது மாதிரி அவங்க என்ன திருட்டு புத்தி. என்கிட்ட என் ஸ்டூடெண்ட் பேசுனாங்கன்னா காலையில 5 மணிக்கு இப்போ 5 மணிக்கு கிளாஸ்ல வருவாங்கங்க. நானும் குஷ்டு பூஜை ரூம் வைப்பேன், அவங்களும் பூஜை ரூம் வந்துருவாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நான் எல்லாரையும் பார்ப்போம், பேசுவோம், சங்கல்பம் பண்றோம், மந்திரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6 மணிக்கு பூஜை நிவர்த்தி பண்றோம், மாலை நேரத்தை பேசுறோம். டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ், கான்ஃபரன்ஸ் கிளாஸ், வீடியோ கால்ல. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் நடத்திட்டு இருக்கேன். இது அவனுக்கு பொறுக்காம எப்படியா அவனு ஏதோ 7:30 கிளப்பி போட்டுடலாம் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்கான். சரி, நாங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? நம்மகிட்ட படிக்கிறோம் எல்லாமே உன்னதமானவங்க, எல்லாரும் ஆர்வம். இப்போ உங்களை மாரி ரொம்ப தேடல்வாங்க. இப்போ உங்களை அந்த கடவுள் தான் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்குது. சரிங்க சாமி, ரொம்ப யாரோ எங்கேயோ போய் நம்பர் எடுத்து வந்து இப்போ உங்களுக்கு எப்போ பிடிச்சி வந்துருச்சுல்ல. ஆமா சாமி. அது போல பல இடத்துல போய் அனுபவப்பட்டவங்களாம் இன்னைக்கு நம்மகிட்ட படிக்கிறாங்க. சரிங்க சாமி. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையை வெளிப்படையா கத்துக் கொடுக்கணும். சரிங்க சாமி. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அசால்ட்டா பேசணும். சரிங்க சாமி. ஆமாய்யா, உங்க கேக்குற பதில் கொடுத்தா நீங்க திரும்ப கேட்க போறீங்களா? இல்ல, கேட்க போறதில்ல. விநாயகருக்கு எப்படி முகம் இருக்கா? யானை முகம், தும்பிக்கையா இருக்கும், ஆன வேறு படிச்சிருக்கோம், இப்படிதான் உட்காந்துருக்குன்னு சொன்னா நீங்க திரும்ப கேட்க போறீங்களா? கேட்க போறதில்ல. விளக்கத்தை நீங்க சொல்லிடுறீங்க, பழைய வரைக்கும் விளக்கம் கேட்கறியானா மனித பிறவி இல்ல. அவ்வளவுதான். இதே என்னுடைய இது. இப்ப நீங்க வந்து ஒரு கிளாஸுக்கு உங்களுக்கு லிங்க் தரேன். ஒரே ஒரு கிளாஸ். நீங்க இன்னைக்கு கிளாஸ் கிடையாது, நாளைக்கு தான் கிளாஸ். ஏன்னா எங்க ஏரியாவில் ஒரு டெத் ஒண்ணு. சரிங்க சாமி. அப்ப கரெக்டா நீங்களும் பண்ணிருக்கீங்க பாரு. கிளாஸ் இருக்கும் பண்ணி எடுத்துக்க மாட்டேன். சரிங்க சாமி. ஆனா கூப்பிடுவேன், கிளாஸ் முடிஞ்சோன்னு கூப்பிடுவேன். அதெல்லாம் எத்தனை மணி நேரம் கூப்பிடுவேன். நான் ஏன்டா அந்த நல்ல பழக்கம் இப்பயுமே இருக்கு. சரிங்க சாமி. கூப்பிட்டு பேசுவேன். அப்ப அந்த கிளாஸ்ல சந்தேகங்களை கேட்க சொல்லி நான் 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்குவேன். சரிங்க சாமி. சரி. ஒருத்தர் கூட கேட்கவே மாட்டாங்க. சரிங்க சாமி. ஆமா, ஒருத்தர் கூட சந்தேகம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா சந்தேகம் நான் பயிற்சி நடத்துவேன். சரிங்க சாமி. இப்ப நீங்க யஷினி பத்தி ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்ல வந்தீங்க. இப்ப நானே நிறைய தகவல் சொல்லியிருக்கேன்ல. ஆமா சாமி. என்கிட்ட பேச உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேசலாம் போல தோணும். உண்மைதான் ஐயா. நம்ம அதாவது சாமி, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பேசும்போது நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆசையா இருக்கும் சாமி. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. இப்ப என்னை தேடி ஒருத்தவங்க இந்த நாளைக்கு நான் திருப்பூர் போறேன். திருப்பூர்ல நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க, பல வருஷமா நம்ம கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. குறைச்சு வச்சு திருப்பூர்ல நம்மளுக்கு 100 கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி விஷயத்துல இருந்து குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நம்ம பார்த்து கொடுத்து செய்யறது இப்போ வரைக்கும் நல்ல பெருதி நம்மளுக்கு. நாளைக்கு காலையில கிளம்புறேன், திருப்பூர் கிளம்புறேன். அப்ப என்னன்னாக்க இந்த மாதிரி என்னுடைய பேச்சுட்டே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு அந்த நம்மளோட தேடி வர காரணமே அதையும் பாத்துக்கோங்க. புரியுது. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறீங்க, உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களை போய் இந்த ஆளு இப்படி பேசியிருக்காப்லனாக்கா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இதா இருக்கு சாமி. என்கிட்ட வந்து பணம் கேக்குறாங்க. உண்மை. நீ வந்து நான் அவசியத்தி என்னை நீ பேசுற, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், எனக்கு வந்து பணம் கொடு அப்படின்னு என்கிட்ட வந்து பணம் கேட்டா நான் ஏன் பணம் தரணும்? இவருக்கு சார் நம்ம பணம் கொடுக்கணும். அவர்தான் பெரிய மந்திரவாதியா. தமிழகத்துல யாரும் அடிச்சுக்க முடியாதா? நவசக்தி நினைச்சா அவர் கருமாவே மாட்டிக்குமா? அப்படிதானே பதிவு போடுறான். சரி சரி சரி, அது நிறைய போடுது. இன்னைக்கு கூட ஒரு 2 விஷயத்த அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் சாமி, பாருங்க. நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் தானே சாமி? இதேதான். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இது இப்ப நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? அதை நீங்க கேளுங்க. சரி. சென்னையில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. ஐயோ, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு மட்டும் பாருங்க நீங்க. அப்படியா? எனக்கு அதை அழிச்சுட்டானா இருக்கான்னு தெரியலையே. சரி பாத்துக்கிறேன், இருந்தா அனுப்பிச்சு வைக்கிறேன். பெரும்பாலும் அழிச்சு விட்டுருவேன் நானு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, குரூப்ல வரதானே செய்யும் திரும்ப. ஆமா திரும்ப. ஆனா இன்னொரு விஷயம் சாமி, உங்கள்கிட்ட இதையும் சொல்றேன் நானு. இப்ப நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். இப்ப தேனியில இருந்து ஒரு ஆளு தேனி மாவட்டம் அப்படின்னு சொன்னாப்புல, அந்த ஆள்கிட்ட பேசினாப்புல கிட்டத்தட்ட இந்த ஒரு 2.5 மாசத்துக்கு முன்னாடி பேசுனத அப்படியே திருப்பி அதவே போட்டு விடுறாப்புல அந்த குரூப்ல. எதுக்கு அப்படி? நானே ஒரு நாள் போன் பண்ணி கூட சொல்லலாம் நினைச்சேன், இது என்ன சாமி இதவே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப பொதுவா நம்ம இன்னைக்கு பேசுனத என்ன செய்வோம், இன்னைக்கு ஒரு நாள் போட்டு விடுவோம், அப்படியே குரூப்ல இருந்தா ஒரு நாள் போட்டு விடுவோம், நாளைக்கு என்ன செய்வோம் அதை அழிச்சு விட்டுருவோம், அழிச்சு விட்டு அடுத்து புதுசா நம்ம போட்டு விடுவோம். இது இப்படித்தான் வந்து ஒரு நல்ல தொழில்காரங்க செய்ய முடியும். இது என்ன செய்யறாப்புனாக்க, இப்ப நீங்க முடிச்சுறத பழையபடிக்கு என்ன செய்யறாப்புன்னா அதை ஒரு 4 நாள் கழிச்சு பழையபடிக்கு அதவே திருப்பி போட்டு விடுறாப்புல. அதவே திருப்பி போட்டு விட்டு சரி அடுத்து ஒன்ன போட்டு விட்டாலும் அடுத்ததை புதுசா வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதே திருப்பி வருது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பேசுனாங்க, அதவே திருப்பி இப்படி எல்லாம் இருந்தாலும் வந்து இப்படி கொண்டு வந்திருக்காப்லையா அப்ப நம்ம நினைக்கணும். அதுதான்
அந்த இதுக்காக அதவே திருப்பி திருப்பி போட்டு விடுறாப்புல. இப்ப நீ வித்தக்காரனா இருந்தா டெய்லியும் ஒருத்தருக்கு வசியமா வருது சித்தி ஆகிறத பத்தி நீ போடு. அந்த மாதிரி செய்யலாம்ல. அதை விட்டுட்டு சும்மா பழசு கொண்டு வந்து எங்கேயோ ஒரு 4 மாசம் முன்னாடி கொண்டு வந்து ஏங்க வருஷ கணக்கு ரெக்கார்ட்லாம் போடுவாங்க அந்தால. அவனுக்கு உண்மையுமே அவனுக்கு போய் தெரியாத வந்தா மாட்டிட்டு இருப்பான். அவன் தான் சொல்றல, நீங்க அசந்தா கோமணம் இருந்தாலும் கொட்டையில இருக்க காசை கூட உருவிட்டு விட்டுருவான். அந்த மாதிரி உருவிட்டு விடுவாப்புல. சரி சரி. ஆமா ஆமா. இப்ப அப்படித்தான் முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் தான் நினைக்கிறேன். இந்த இங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அவினாசியில இருக்கிற ஒரு கோயில தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லி ஆளுகளை வர சொல்லிட்டாப்புல. ஆனா அங்க தீட்சைக்கு ஆள் பிறந்திருக்காங்க, அங்க ஆள் வரல. அப்போ கோயில் நிர்வாகத்தை கேட்டிருக்காங்க. கோயில் பூசாரிட்ட இல்லங்க அந்த மாதிரி இங்க யாருமே கொடுக்கல, தீட்சை கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் பழைய படிக்கு அங்க இருந்து அப்படியே போயிட்டாங்களாம். அந்த கோயில் பூசாரி போன் பண்ணி இவருக்கு போன் பண்ணி என்ன கேட்காம நீங்க எப்படி நீங்க எங்க கோயிலை பத்தி நீங்க சொல்லலாம், என்னைய கேட்க ஏதாவது எங்க கோயில நிர்வாகிட்ட பேசாம இங்க தீட்சை கொடுக்குறதா நீங்க எப்படி ஆளுங்கிட்ட தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நான் உங்க கோயில சொல்லவே இல்லையே அப்படின்றாப்ல. ரெண்டாவது அப்படிங்களா, சரி நான் தெரியாம சொல்லியிருப்பேன், ஆளுங்க வந்தாங்கன்னா நான் எனக்கு போன் பண்ணிக்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்காப்ல. என்ன நிதானத்துல இருக்காப்ல என்னன்னு ஒண்ணுமே புரியல. யாரையாவது வம்புலுக்கு திட்டிட்டு கிடப்பான் அந்த போதையில ரெக்கார்ட போட்டு விட்டுருவான். சரி சரி சரி. இவன் போதையில பேசுறதுதான் இருக்குயா, நிறைய இருக்கு. யாராவது ஹைகோர்ட் ஜட்ஜை திட்டுவாங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜை திட்டி அதெல்லாம் நான் பெட்டிஷன் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆனா போய் குழந்தை பிள்ளை போய் பொழைச்சு போறான்னு சொல்லி நான் விட்டேன் நான். அது சரி அவனை நம்ம என்னன்னா, இப்ப நீங்க அவர்கிட்ட தீட்சை வாங்கினீங்க, குருவா நினைச்சீங்க, கொஞ்ச நேரம் பேசுனீங்க, ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசியிருப்போம். இப்ப அவனை பத்தி விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாளைக்கு காலையில குருவி பிரிக்க போறீங்க, வீடியோ எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு என்கிட்ட என்ன தகவல் இருக்குதோ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இல்ல நீங்க தீட்சை வாங்குங்க, இன்ச்சு பை இன்ச்சு அக்கு வேற ஆணி வேற சிக்கு வேற சில்லற வேற மொத்தத்தையும் ஏ டு செட் என் குலதெய்வத்தை எல்லாம் சத்தியம் பண்ணி, எப்படி சொல்றது, கடல் மாதா மேல சத்தியம் பண்ணி ஒத்தத்தையும் கத்துறேன். சரிங்க சாமி. நான் என் பயிற்சிலாம் ராக்கெட் மாதிரி. சரிங்க சாமி. ஆமா. இப்போ சிம்பிளா டஸ்க்னு கேட்டா அந்த மஞ்சள் யாரு சொந்தம் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? எந்த மஞ்சள்? மஞ்சள் தெரியுமா ஐயா? இல்ல சாமி. தெரியல. குங்குமம் இது அம்மனுக்கு உகந்தது தானே சாமி? அம்மன் எல்லாருமே அம்மன் தான். துர்காவும் அம்மன் தான், இது சரஸ்வதி அம்மன் தான், பராசக்தி அம்மன் தான், லட்சுமி அம்மன் தான். இது வந்து ஆதிபராசக்திக்கு தானே சாமி இந்த சொல்றோம். ஆதின்னா பழசுன்னு அர்த்தம். சரிங்க சாமி. பராசக்தினா பார்வதின்னு அர்த்தம். நீங்க யார சொல்றீங்க? பழசு பராசக்தின்னு சொல்றீங்களோ? பராசக்தி சாமி. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுடைய பிரதான தெய்வங்கள் 3 பேரு. சரிங்க சாமி. புரியுங்களா? பரிவார தெய்வங்கள் கீழே இருக்கிறாங்க, காவல் தெய்வங்கள் இருக்காங்க, குலதெய்வங்கள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் இருக்காங்க, வீட்டு தெய்வம் இருக்கு, குலதெய்வம் இருக்கு, இஷ்ட தெய்வம் இருக்கு, உபாசன தெய்வம் இருக்கு. உபாசன தெய்வம் வந்து 5வது இடத்துல இருக்கு. அதாவது மற்ற குருமார்கள் வாங்கக்கூடிய தெய்வம் தான் உபாசன தெய்வம். ஆமா. பெரிய இஷ்ட தெய்வங்கிறது உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும், முருகர் பிடிக்கும், திருப்பதியில் இருக்க பெருமாள் பிடிக்கும். இப்படி ஒரு சில பேர் ஜீவ சமாதி எல்லாம் கும்பிடுவாங்க இல்லையா? அவங்க தனிப்பட. அப்ப நம்ம தெய்வங்களை வழிபடக்கூடிய முறை என்பது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் 5 தெய்வங்கள் பிரத்யேகமா இருக்குன்னு என் நூல் சொல்லுது. சரிங்க சாமி. இப்ப இதை அடிப்படையாக வைக்கும்போது இந்த 3 தெய்வங்களும் அதாவது பிரதான தெய்வங்கள். இப்ப இவங்களுக்கு சொந்தமான பொருள் என்னன்னா, இப்ப சிவனுக்கு சொந்தமான பொருள் விபூதி நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா? ஆமா சாமி. விபூதி சரியான வார்த்தையா, திருநீர் சரியான வார்த்தையா? திருநீர் தான் சாமி சரியான வார்த்தை. சத்தியமா சொல்றேன், வேதம் சத்தியமா திருநீர் சரியான வார்த்தையே இல்ல. அப்படிங்களா? ஏங்க அதுல நீர்னு ஒரு சொல்லு வருது இல்லங்க, நீர்னா நம்ம இதுல வந்து தண்ணி தானங்க. ஆமா சாமி. அப்ப எப்படி அது உள்ள ஜாயிண்ட் ஆகும்? நீர் என்றால் தண்ணி. தண்ணி. ஆமா. அக்னி என்றால் நெருப்பு. நெருப்பு. ஆமா. புரியுதுங்களா? பிருத்திவி என்றால் பூமி. இப்ப நம்ம படிக்கிறோம்ல, அப்ப இந்த மந்திரத்துல இந்த நீரை கொண்டு அதோட வச்சிருக்காங்க. அப்படின்னா அது எதனால இன்பில்டா வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க சார். அப்ப திரு என்றால் யாரு? திருவோணம், திருவாதிரை, திருமதி. அப்ப அந்த திரு அங்க வருதா? அப்ப திரு நீர் அப்படின்னா அப்ப இதுக்கு தொடர்படுத்தி பார்த்தா நம்ம விபூதிக்கு சம்பந்தமே இல்ல, டச்சே கிடையாது. நாட் பாசிபிள். சரிங்க சாமி. ஆனா அது திருநீர் வேற ஒரு இடத்துல அது செயல்படுது. சோ அதுதான் வித்தை. சரிங்க. அப்ப திருநீர் எங்க நம்ம பயன்படுத்தணும், விபூதியை எப்படி பயன்படுத்தணும், விபூதி எத்தனை அங்கங்களாக விபூதி தரிக்கணும். இப்ப நெத்தியில ஒரு பட்டை போடுவோம், ஷோல்டர் போடுவோம், மணிக்கட்டியில போடுவோம், அந்த மணிப்பூட்டுல போடுவோம் இல்லையா, நெஞ்சில போடுவோம், மார்புல போடுவோம். இப்படி எத்தனை அங்கங்கள் போடணும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல அது தெரியாது சார். 16 அங்கங்களா போடணும். சரிங்க சார். இப்ப என்கிட்ட வித்தை இப்படிதான் இருக்கும், அப்படியே டக்கு நீ குறிச்சிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி சொல்றான். சரிங்க சார். 16 அங்கங்கள் எங்கெங்க விபூதி தெரிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்.
சரிங்க சாமி. அதனால நான் கண்டிப்பா வாங்க, நான் உங்களுக்கு நான் பயிற்சியும் தரேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் சாமி. பயிற்சி உண்மையிலேயே. தரேன். A to Z சரிங்க இது சாமி. பண்ணி நீங்க கத்துக்கலாம். சரிங்க இல்ல சாமி. எச்சினி மட்டும் வேணும்னாலும் நீங்க தீட்சை உபதேசம் வாங்கி நீங்க பண்ணுங்க. நான் உங்களுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க சாமி. ஆனா ஒண்ணு சத்தியம் பண்ணி கொடுத்துடணும். யாருக்கிட்டையும் உசுரே போனாலும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். முடியுமா? இல்ல சாமி. சாமி நான் வந்து சொல்ல மாட்டேன் சாமி. நான் வாக்கு கொடுத்தேன்னா சொன்னதே சாமி. நீங்க சொல்ல மாட்டல, என்கிட்ட சொல்லணும். ஐயா கண்டிப்பா. சத்தியமா உங்க குடும்பத்தை தவிர எந்த கம்யூனிட்டியும் தரக்கூடாது. இல்ல சாமி. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வித்தையை வாங்குங்க, வளருங்க, சம்பாரிங்க, சொத்து சேருங்க, என்னமோ பண்ணுங்க. சரிங்க சார். முறையான ஒரு குரு இடத்துல வரும்போது உங்களுக்கு குருங்கிற அந்தஸ்து இருக்கும்போது நீங்க கத்து கொடுங்க. சரிங்க சார். இல்லையா? நீங்க சம்பாரிங்க, நீங்க ஆன்மீகத்தை பெருக்குங்க. இப்ப என்ன மாதிரி நீங்க பேசுங்க, கலையை வளர்த்துக்குங்க, உங்களுக்கு கீழே ஒரு 100 ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணுங்க. ஆன்மீகத்தை மென்மேக்கு மேல கொண்டு போங்க. சரி. மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் சொல்லி கொடுங்க, கிருமி நாசினி சொல்லி கொடுங்க, வேப்பிலையில குளிர்ச்சி இருக்கு அதனாலதான் அம்மா வந்தா போட்டு பூசுறோம்னு சொல்லி கொடுங்க. சரிங்க சார். அதுல என்னென்ன சக்தி இருக்குன்னு சொல்லி கொடுங்க. விநாயகர் அரும்புல சொல்லி கொடுங்க, அம்பாளுக்கு வேப்பிலை சொல்லி கொடுங்க, சிவனுக்கு வில்வத்தை சொல்லி கொடுங்க, பெருமாளுக்கு துளசி சொல்லி கொடுங்க, வன்னிக்கு நவகிரகங்களுக்கு வன்னிய மரம் சொல்லி கொடுங்க. நிறைய விஷயங்கள் ஒண்ணு சொல்லி கொடுங்க. ஆலமரம் வந்து ஆணு, அரச மரம் பெண்ணுன்னு சொல்லி கொடுங்க. சரிங்க சாமி. புரியுதுங்களா? ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்ப நீங்க இத சொல்லும் போது எனக்கு 100 ஞாபகம் வருது. இந்த அன்பழகன் ஒரு ஆளு திருவண்ணாமலை. அன்பழக தெரியல, எனக்கு தெரியாது ஐயா. இல்ல சாமி, இப்ப பேஸ்புக்ல யூடியூப்ல போட்டு விடுறாப்ல சாமி. அன்பழகம் சொல்லி மாந்திரியம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி. ஆமா, மீச கூட நடுவுல கேப் இருக்கு. சரி. அந்த ஆளு இந்த பேய் மிரட்டி இது இருக்கு பாத்தீங்களா, பேய் மிரட்டி மூலிகை. அத வந்து அது பேய் மிரட்டி மூலிகை எல்லாத்துக்கும், அதாவது இந்த தொழில இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, பேய் மிரட்டி மூலிகை எப்படி இருக்கு அப்படிங்கிற. கோபுரம் தாங்கியும் பேய் மிரட்டி ரெண்டும் ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்கும். ஆமா, சரிங்களா? இந்த ஆளு வந்து ரவுண்டா அரச மரத்து இலை மாதிரி ஒரு இலையை தூக்கி வச்சுக்கிட்டு இதே பேய் மிரட்டி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆளுகிட்ட யூடியூப்ல போட்டு விடுறாப்புல. எனக்கு பாத்துக்கிட்டு சிரிப்பு ஒரு பக்கம். இத ஆனா எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் கூட அந்த கமாண்ட்ல எழுதலாம் பார்த்தேன். ஏங்க இது எப்படிங்க பேய் மிரட்டியாக அப்படின்னு சொல்லி எழுதாம பார்த்தேன். இது எதுக்கு நம்ம ஊர் வம்பு நம்மளுக்கு எதுக்கு சாமி? நம்ம இருக்கிற பொழப்ப பாக்குறதுக்கு நம்ம டைம் சரியா போகுது. இதுல அடுத்ததே கடுகட்டு போயிட்டு போனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம விட்டுட்டேன். அதையும் ஒரு ஆளு கமாண்ட்ல போட்டு விட்டு இது எப்படியா பேய் மிரட்டின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அதை ஒரு கமாண்ட்ல போட்டு விட்டு அதுவும் ரெண்டாவது அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்தாவே. சரி போடா, என்னமோ போடா சாமி அப்படின்ட்டு. சுழல் வண்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, வசியத்துக்கு மந்திரத்துல மைய அரைக்க தேவைப்படுது. அந்த சுழல் வண்டு தெரியாம கம்யூனிட்டிங்க கருவண்டு இருக்கு பாருங்க, அந்த கருவண்டு சுழல் வண்டுங்கிறானுவோ. எங்க போய் நம்ம மண்டையை உடைச்சுக்கிறது? இதெல்லாம் கடவுளே கேக்குனாடா நம்மள படைச்சா நம்ம தினம் நம்ம நொந்துக்கிறதா இருக்கு. சுழல் வண்டு, புளியான தீ உருட்டிட்டு போற வண்டு இருக்கு பாருங்க, அத போய் சுழல் வண்டுங்கிறான். அதுக்கு பேரே பீ வண்டு சாமி. ஆமா, பீ வண்டு தரையிலதே இருக்கும், சுழல் வண்டு தண்ணியிலதே இருக்கும். ஆமா. இப்ப நான் போய் பிடிச்சிட்டீங்கல்ல, சுழல் வண்டு பிடிச்சிட்டீங்கல்ல. தண்ணியில எப்படி சுத்தம்? தண்ணியில எப்படி சுத்தம்? சுழல் வண்டு தண்ணியில நல்ல ரவுண்டிங்ல சாமி இருக்கும். ரவுண்ட் அடிக்காது, 8 மாதிரி ரவுண்ட் அடிக்கும் சாமி. அதுதான் சாமி சரியான ஸ்பீடா இருக்கும் சாமி. அது இல்லையா, அது ரவுண்ட் அடிக்காது. சுழல் வண்டு கெட்டுக்குங்க. சுழல் வண்டு வந்து 8 மாதிரி ரவுண்டு போடும். ஆமா சாமி, அப்படித்தான். இப்ப ரவுண்ட் 2 ரவுண்ட் வரும் சாமி. 8 மாதிரி போடும். ஆமா சாமி, அதே வாடத்துல போட்டுட்டு இருக்கோம். ஆமா, அதாவது நான் வழக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. அத ரைட் ரைட். நீங்க சரியா ரவுண்ட் அடிக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்காக சொன்ன அது ரவுண்ட் அடிக்காது. அப்படிங்களா? இல்ல ரவுண்ட் கிடையாது, அது 8 போறது. ஆமா ஆமா. இப்ப ஆர்டி வாப்ஸ்ல எப்படி 8 போடுவோம் அதே மாதிரி 8 அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது. ஆமா, அதுக்கும் 8 கால் பூச்சிக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்படிங்களா? ஆமா. குளவி இருக்குல்ல? ஆமா சாமி, குளவிக்கும் 8 கால் பூச்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, இது நிறைய இருக்கு ஐயா. சரிங்க சாமி, அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். உண்மையிலேயே எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னா சரி, இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருக்கேன் நான் சாமிகிட்ட பேசுனதுக்கு. ஓகேயா ஓகேயா. சரிங்க சார், நான் காலையில அத இப்ப உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்கு, அதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நானு அனுப்புங்க. காலையில டீச்சர் வாங்க உங்களுக்கு அந்த குடு வாங்க ஒரு போட்டோ பிடிச்சிருப்பாங்களா உங்கள? ஆமா சாமி, அந்த போட்டோ எனக்கு அனுப்பிடுறீங்களா? நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல சாமி, அந்த போட்டோ வந்து அவரு அன்னைக்கு வந்து அவரு செல்ஃபி எடுத்தாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா Facebookல போட்டிருப்பான். நீங்க என்ன தேதியில வாங்கினீங்க சொன்னா அந்த தேதி அந்த போட்டோ Facebookல இருக்கும். அப்படியா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? இல்லையே. ஓ, எல்லா போட்டோ போட்டுட்டு இருக்கான்.
இல்ல இவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஆ மொத்தமா குரூப் எடுத்தாச்சும் சாமி போட்டு விடுறாரு. அதை நான் பார்த்தேன். குரூப் குரூப்பா எடுத்தாருன்னா அந்த குடுவை கொடுக்குறாருல, ஆளுக்கு மொத்தமா குடுவை கொடுக்குறாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போதே ஒரு போட்டோ எடுத்து போட்டு விடுறாரு. நீங்க வாங்கின தனியா வாங்குனீங்களோ? நான் தனியா வாங்கினேன். தனியானா நான் போய் வாங்கையில ஒரு 11 மணி இருக்கும். ம் ம் இவர் வெள்ளனாவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஆ ஆ ஆ என் ஊருக்கும் திருப்பூருக்கும் போறதுக்கு கரெக்டா வந்து 4:30 மணி நேரம் ஆகும். அதாவது பைக்ல போறதுக்கு. ஆ பஸ்ல போனா 6:30 மணி நேரம் ஆகும். ஆ நான் காலையில அன்னைக்கு 6 மணிக்கு கிளம்புனேன், இங்க இருந்து ஊர்ல இருந்து கிளம்புனேன். ம் போய் அங்க கரெக்டா 11 மணிக்கு போய் சேர்ந்தேன் நான் ம் அந்த இடத்துக்கு, ஸ்பாட்டுக்கு. ம் அதனால ஆளுகள்லாம் போயிட்டாங்க. இவர் மட்டும் எனக்காக உட்கார்ந்துருந்தாரு. ம் ம் சரியா, நீங்க வீடியோ எடுத்து அனுப்புங்க. சரிங்க சாமி. சரிங்களா? இப்போ உங்க இப்போ அந்த குரூப்ல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருக்காங்களா அதுல? இல்ல யாருமே இல்ல சாமி. யாரும் இல்ல. ஆனா குரூப்ல மட்டும் யாருமே இருக்கீங்க. டச் இல்ல. ஆமா குரூப்ல இருக்கு. நான் என்னைய வச்சிருக்காப்ல என்னன்னு தெரியல, அதுவும் தெரியல. அது வேறயா? ஆமா. ஆ ஆ ஆ ஆனா அவரு லைன்ல அந்த நவசக்தின்றதுல வந்து நான் இருக்கேன்னா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆ ஆ ஆ அவர் அன்னாடு போடுற விஷயங்களை அப்புறம் பாத்துக்கிட்டே இருக்கேன் நான். ஆ ஆ ஆ ஏன்னா அந்த குரூப்ல இருக்குங்க. உங்களை அப்படியா? மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அது நிறைய இருப்பாங்கல்ல. நிறைய இருப்பாங்க. நம்மளால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி செஞ்சிடலாம், கவலைப்படாதீங்க. சரிங்க சாமி. சரிங்களா? சரி. நம்மளால முடிஞ்சது. எத்தனையோ பேர் சரிங்க இப்ப அதுல சாமி. கேள்வி கேட்பான் பாருங்க. உங்களை மாதிரியே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான், ஐயா என்ன ஏன் இப்ப நடக்கலாம் அப்படி நடக்கலாம் கேள்வி கேட்பான். ஆமா. அவனுலாம் நம்ம கண்டிப்பா நம்ம சரி பண்ண முடியும். சரிங்க சாமி. சரி பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் ரொம்ப புகழ்வான் பாருங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் அடிமையா இருக்கான்னு அர்த்தம். அவனையும் அவனுக்கு நம்மளால எதுவும் தெரியாது சாமி. தெரியாது, அவங்களையும் நம்ம சரிப்படுத்த ஆமா. முடியும். இப்ப ஒண்ணும் இல்ல. இது உதாரணம் நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். ம் இது ரைட்டா இருந்தாலும் ஏத்துக்கங்க, தப்பா இருந்தாலும் தப்பு அப்படின்னு சொல்லிருங்க நீங்க. சொல்றேன்யா, சரிங்களா? சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும்னாக்க, ஆ இப்ப வந்து பல நாள் பட்டினியா இருக்காங்க. ஆ சோ அதாவது சாப்பாடை பத்தி தெரியல. ம் அவங்களுக்கு திடீர்னு நல்லா வாய்க்கு சோறு போட்டோடனே அது என்ன ஆயிப்போம்னாக்க, ஆஹா எசமையா நல்ல ஒரு இதா இருக்காரு செய்யறாரு அப்படின்னு அந்த மாதிரி புகழ்ச்சியில என்ன ஆகும், அவங்களுக்கு எதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு மந்திரத்தை பத்தி தெரியாது, தெய்வத்தை பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆமா புதுசா அவங்களுக்கு ஏறி வரும்போது இவர் பெரிய ஆளு அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆமா இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க, உண்மையிலேயே நான் உங்களை வந்து சந்தோஷப்படுறேன் நானு. ம் இப்ப நான் பேசுனதுல உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் இந்த மாதிரி எனக்கு 14 வருஷம் அனுபவம் இருக்கு சாமி அப்படின்னு சொல்றேன். ம் இப்ப இதே இது அனுபவமே இல்லாம இருந்தாங்கன்னா இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உனக்கு கண்டிப்பா. 14 வருஷம் உனக்கு எப்படி அனுபவம் இருக்கு பாரு அப்படின்னு மைய சொல்ற. சொல்லுண்டு பேசும்போதே தெரியும் வெத்தக்காரங்களா இல்லையா? அப்ப இது சொல்றேன் நானு. ம். அப்ப இது ரைட்டா தப்பாங்க சாமி நான் சொன்ன விஷயம்? உதாரணம் உண்மைதான். சொன்ன ரைட்டா? உண்மைதான் உண்மைதான். அவனுக்கு வித்த தெரிஞ்சவன் கேள்வி கேட்பான், வித்த தெரிஞ்சவன் என்னடா கர்மம்னு யோசிப்பான். தெரியாதவன் பாருங்க, ஆமா. ஏய் ஐயா குடுத்துட்டாரு, ஆமா. நைட்ல கனவு வந்து பேசுது, ஆனை வருது பூனை வருது வாழை தெரியுது குஞ்சு தெரியுது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே கிடப்பான்ல. ஓஹோ இதுதான் சாமி சித்தி, ம். நவசக்தி அம்மா சொன்னது அப்படியே நடந்துருச்சுமா அந்த ரெக்கார்டை எடுத்து சும்மா சும்மா போடுவான். ம். ஆமா சும்மா அதே சும்மா இதே. போடுவான். அப்பா குரூப்ல இருக்க எல்லாத்தையும் முட்டாளாக்குவான். ம். இவன் தான் அறிவாளி மாதிரி. இவனை வச்சு செஞ்ச தமிழத்துல ஒரே ஆளு ஜாலக்கா நான் தான். அத நான் கேட்டேன் அந்த வீடியோ, அந்த இதை வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டேன் நான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல பேசுனீங்க. ஆமா போட்டி வாடான்னு கூப்பிட்டு இருக்கான் ஐயா, வராம ஓடுறான் பயந்து பிட்ட பொல்ல பையன். என்னை கண்டு பயப்படுறான், சின்ன பையனை கண்டு பயந்து ஓடுறான். இவெல்லாம் என்ன வெத்தக்காரன். சரிங்க சாமி. சரி நீங்க அனுப்புங்க, நான் காலைல ரொம்ப சந்தோஷம் சாமி. சரிங்க சாமி. சரிங்க ஒண்ணும் சாமி. இல்ல. ரொம்ப நன்றி சாமி. என்னுடைய நண்பர் சரி. நம்ம வந்து சரிங்க சாமி. தேனியில கம்பத்துல நம்ம நண்பர் குமரவேல் ஐயா இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சாமி. பாத்துலாம் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் நான். விடுங்க, சரிங்க வித்து அந்த மூலையில தெருக்கி விட்டுறேன் விடுங்க. சரிங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். சரியா சரி. சரிங்க சாமி. நல்லது சரியா.